வாக்குத்தத்தங்கள். சிலர் சொல்கிறாங்க ஒரு 6000 7000 ப்ராமிசஸ் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. பைபிளில் எவ்வளோ கொடுத்துருக்கிறார். எல்லா வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்துக்குள் ஆம் என்றும் ஆமேனாகவும் இருக்குது. நம்புகிறவர்களுக்கு அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். கொடுத்ததுனால ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும்னு கிடையாது. நம்புகிறவர்களுக்கு நிறைவேற்றுவார். உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. இங்கே கொடுத்துட்டேன் எழுதிட்டேன் ஆனாலும் உனக்கு ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும் அவர் சொல்லியே. விசுவாசித்தால் நடக்கும் தான் சொன்னார். ஆனால் விசுவாசிக்கிறவனுக்கு நடக்கும். ஏன்னா அவர் உண்மை உள்ளவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். நம்பாதவர்களுக்கு மிரட்டலும் இருக்குது. இங்கே நான் சொன்ன மாதிரி கடவுளே எனக்கு வேணாம், கடவுளை அங்கீகரிக்காதவங்க, அவர் சொந்த குமாரனை இவ்வளோ தூரம் அனுப்பி பாடுபட்டு கல்வாரி சிலுவையில் மறிக்க வச்சு எவ்வளோ செஞ்சோம். சிலர் எனக்கு இவர் வேணவே வேணாம், கடவுளை அங்கீகரிக்கிறதும் இல்லை, அவரை நம்புறதும் கிடையாது, அவரை ஏற்றுக்கொள்கிறதும் கிடையாது, அவருக்கு முன்பாக பணிகிறதும் கிடையாது, அவரை கனப்படுத்துறதும் கிடையாது, அவருக்காக வாழ்கிறதும் கிடையாது. நான் என் சொந்த வழியில் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்ட்டு அவருக்கு விரோதமான ஒரு வாழ்க்கையை வாழுவது. இப்படி போகிறவர்களுக்கு அவங்களுக்கும் சில வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர்கள் அழிந்து போவார்கள் என்று வேதம் சொல்லுது, நிறைய சொல்லுது. நான் எனக்கு சொல்ல விரும்பலை. ஆனால் அப்படியே அவங்க போயிட்டு இருந்தாங்கன்னா அந்த வார்த்தையும் நிறைவேறும். அந்த வார்த்தையும் அவங்க அப்படியே போயிட்டு இருந்தாங்கன்னா அது நிறைவேறும். ஏன்னா ஒரு வார்த்தையில் உண்மை உள்ளவர். நம்ம தான் ப்ராமிஸும் சும்மா கண்ணாமண்ணான்னு கொடுப்போம், மிரட்டலும் கண்ணாமண்ணான்னு கொடுப்போம். நம்ம மனுஷங்களை பார்த்தீங்களா, வாக்கும் ஓவராக கொடுப்பாங்கப்பா, நான் உனக்கு இதை செஞ்சேன் அதை செஞ்சு, அப்புறம் நம்ம கோவத்தில் ஓவராக மிரட்டவும் செய்யும், பண்ணுறேன் பாரு அப்படின்னு. ரெண்டுமே வேஸ்ட்டு. ஆண்டவர் வாக்கு கொடுத்தாலும் அதை நம்புகிறவர்களுக்கு நிறைவேறியே தீரும். அது மிரட்டினாலும் யாருக்கு அது பொருந்துமோ அவங்களுக்கு அது நிறைவேறியே தீரும். சும்மாலாம் பேசுறது கிடையாது. அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். அவர் சொன்னபடி செஞ்சிருவார். மனிதர் மாதிரி கிடையாது. என்னாகும் 23:19 பாருங்க. என்னாகும் 23:19 பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. இந்த வார்த்தை நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம் அந்த வசனத்தை. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா. அவர் மனுஷன் மாதிரி கிடையாது. சும்மா சொன்னேன் இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு. சொன்னார்னா செஞ்சிருவாரு. பொய் சொல்லவே மாட்டார், பொய் சொல்லவே முடியாது.